சொல்லணும்னா செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எல்லாருக்குமே தோன்ற விஷயம் இது. அவ்வளவுதான், ரயன் வந்து காலி சோலி முடிஞ்சது. ஏன்னா கேட்டை வந்து லாக் பண்றாங்க. நேத்து முத்துக்குமரன் போகும்போது கூட பாத்தீங்கன்னா கேட்டை வந்து லாக் பண்ணல. சோ ரயன் வரும்போது பாத்தீங்கன்னா கேட்டே ஆல்மோஸ்ட் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ரயன் அப்பயும் வரல அப்படின்னும் போது அவ்வளவுதான், பச்சைக்கிளி வந்து அந்த 2 லட்சம் ரூபாயோட வெளியே போக வேண்டியதான். அந்த 2 லட்ச ரூபாயும் இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா அப்பெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் எடுத்துட்டு பச்சைக்கிளி வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அது வேற மேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த சுவாரஸ்யம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கெட்டு போதும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா இந்த அப்டேட் வந்து நானும் தான் அப்டேட் கொடுக்குறேன், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த அப்டேட்டை வந்து கொடுக்காம இருக்கலாமோ அப்படின்ற ஒரு இடத்துல எனக்கு தோணுது. அதாவது என்ன சொல்லல, அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள சொல்றேன். ஏன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னா என்ன, வேற யாரா சொன்னா என்ன, அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுவும் இந்த மாதிரி டாஸ்க்ல ஆக்சுவலா இப்ப இந்த பச்சைக்கிளி பாத்தீங்கன்னா அந்த பொட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்த இன்ஃபர்மேஷன் வெளியே தெரியாம இருந்ததுன்னா, இந்த அளவுக்கு சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகாம இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளவுதான்டா பச்சைக்கிளி சோலி முடிஞ்சுடா, அந்த கேட்டை விட்டு அவ்வளவுதான், கேட்டை லாக் பண்றாங்க, ஆள் வெளியே தான் இருக்காரு, வீட்டுக்குள்ள போக மாட்டாரா, அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கியூரியாசிட்டி இருக்கும். ஆனா இப்போ எந்த விதமான கியூரியாசிட்டியுமே இல்லாம எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியே தெரியறதுனால எனக்கு தெரிஞ்ச கியூரியாசிட்டி ரொம்பவே கம்மியாகுது அப்படின்ற மாதிரி தோணுது. அதுவும் இந்த சீசன்ல ரொம்ப அதிகமா தெரியுதுங்க. எப்படிதான் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண விடுறானுங்கன்னு தெரியல. ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் அதாவது பரவாயில்ல, வீட்டுக்குள்ள போய் ஆள் அங்க ஆடியன்ஸா உட்கார்றாங்க, அவங்க மூலமா இன்ஃபர்மேஷன் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டீம்ல இருந்தே வெளியே லீக் ஆகுது. எப்படி இந்த மாதிரி ஒரு டீம்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆகுது? தயவு செஞ்சு அந்த கருப்பாடு யாரு அப்படின்னு அவர் பிக் பாஸ் டீம் கண்டுபிடிக்கணும். இல்ல பிக் பாஸ் டீமே வேணே இதெல்லாம் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த கியூரியாசிட்டி கொஞ்சம் ஏத்தணும்னு நினைச்சு பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டியை கம்மி பண்ணுது. இந்த இன்ஃபர்மேஷன் லீக் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷோவோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணுதோ அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இந்த ப்ரோமோல பார்த்திருப்பீங்க, ரயனுக்கு வந்து 2 லட்ச ரூபாய் பிரைஸ் பண்ணி யார் போய் எடுக்கிறீங்க, 45 செகண்ட் வந்து 45 செகண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம், சாரி 45 மீட்டர் 25 செகண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ரயன் வந்து நான் போறேன்னு வராரு. முத்துக்குமரன் எந்திரிக்கவே இல்லை. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் முத்துக்குமரன் ஒருவேளை டிசைட் பண்ணிட்டார் போல, ஓகே நேத்து நம்ம போயிட்டோம் இன்னைக்கு அவன் போட்டோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டார் என்னன்னு தெரியல. சோ முத்துக்குமரன் வந்து அந்த இடத்துல எந்திரிக்கல, ரயன் மட்டும் தான் வராரு, வேற யாருமே எந்திரிக்கல. யோசிச்சு பாருங்க, முத்துக்குமரன் மட்டும் இல்ல வேற யாருமே எந்திரிக்கல. ஏன்னா விஷால்லாம் லைவ்ல பார்த்தேன், நான் போறேன் மச்சான் அப்படின்னு நம்ம சத்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தா நான் கூட ஷாக் ஆயிட்டேன். நம்ம விஷாலா இது விஷாலா ட்ரை பண்றேன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம். ஆனா அங்க மேட்ரு அதுங்க ஒரு 25 செகண்ட் கொடுத்து போ அப்படின்ற மாதிரி சொன்னப்ப விஷாலோட உடம்புல பாத்தீங்கன்னா எந்த விதமான அசைவும் இல்ல. காலையில இருந்து ஏகப்பட்ட ட்ரைனிங், விஷால் ஓடுறதுனே ஓடியாரதுனே அப்படிதான் இருந்தாப்ல. ஏன் விஷால் ட்ரை பண்ண மாட்டாருன்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் விஷால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரயன் விஷால் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதாங்க. 2 நாள் தாங்க. இந்த 2 நாளில் ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது இல்லை. அது மட்டும் இவங்களே கெஸ்ட்டாக வெளியே போனால் திருப்பி உள்ளே விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 நாள் இப்படி இருந்தாலும் ஒன்று தான், கெஸ்ட்டாக இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு நம்ம தான் தோணுது. ஏன்னா இப்போ இந்த 6 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனலிஸ்ட் தான். ஸோ இந்த 6 பேர் ஃபைனலிஸ்ட், அந்த பேரை நீங்கள் கெத்த அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், கடைசி வாரத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த பேரும் வந்துருச்சு. இப்போ அந்த விஷயத்தை ட்ரை பண்ணிட்டு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ட்ரையே பண்ணாமல் தோத்து போகிறதுன்னு இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேணான்னு தோணுது. ஏன்னா பவித்ரா, விஷால், ரயன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற அப்பட்டமா அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, விஷால் கூட பரவாயில்ல இப்ப 3வது பிளேஸ்ல இருக்காரு, ஆனா அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்லின் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓகே நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம ஜாக்லின் நினைக்கிறாங்க, சௌந்தர்யா நினைக்கிறாங்க, முத்துக்குமரன் நினைக்கிறாரு. ஏன் அவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா வெளியில இருந்து வந்தவங்க வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது அந்த மாதிரி. சோ முத்து நீ வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, முத்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீ தாண்டா வின்னர் அப்படி நம்ம சொல்லிட்டே இருக்காங்க. சௌந்தர்யாவை சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஜாக்லின் வந்து உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இவங்க பயப்பட்டாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா சௌந்தர்யா பயப்பட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நம்மளால அவங்க வந்து ஓடி வர முடியாதுன்ற ஒரு பயம், அதை விட்டு தள்ளுங்க. இருந்தாலும் நம்ம வந்து கப்படிக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த இடத்துல ரயன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம் இல்ல. ஓகேங்களா, அது ஓப்பனா ஒத்துக்கணும். ஏன்னா நேத்தும் சரி இன்னைக்கும் சரி நான் முன்னாடி போறேன் அப்படின்ற மாதிரி பயம் ஏன் தெரியுமா இல்ல. ரயனை பொறுத்தவரைக்கும் 2 விஷயம். ஒன்னு, இந்த டாஸ்க் நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கு, நம்மளால ஓடிற முடியுன்ற கான்ஃபிடென்ட் ரயனுக்கு இருக்கு. ஓகேங்களா, அது ஒரு மேட்ரு. இன்னொரு மேட்ரு, ரயனுக்கும் தெரியும் நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரயனை தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே பெட்டி எடுன்னு சொன்னது. ஏன்னா ரயன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவன் மனசுல நல்லா ஆள் மனசுல போய் இறக்கிட்டாங்க. மெயினா இறக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேட்மேன் தான். நான் தான் சொன்னேன்ல ரயன் பெட்டி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு. இன்கேஸ் பெட்டியை வீட்டுக்குள்ள வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே ரயன் எடுத்துருப்பாப்ல. ஏன்னா ரயனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கிற மூளை வந்து பச்சைக்கிளி இருக்கு. ஓகேங்களா, அந்த மூளைலாம் இல்லாமலாம் பச்சைக்கிளி இல்ல. ஓகேங்களா, சோ அதனால தான் இந்த பொட்டியை வச்சா கண்டிப்பா பச்சைக்கிளி எடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா இது ஃபேட்மேன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள இறக்கிட்டாரு. ஏன்டா நீ கப்படிக்க லாய்க்கே இல்ல, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, யாரா இருந்தாலும் பெட்டி வச்சிட ஒரு 10 லட்சம் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா எடுக்கிறது மைண்ட் செட் வரும். அதனால தான் அப்பயே சொல்லியிருந்தேன். இப்பயும் சரி அந்த 2 லட்சத்துக்கு ரயன் ட்ரை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ரயனுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா விஷால் ஏன் ட்ரை பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ தெரியல. ஆனா ட்ரைனிங்லாம் செமையா எடுத்தாருங்க. உண்மையிலே காலையில பாக்குறேன் என்ன மாதிரி ஓடியாரு. சத்யா கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் மச்சான் எடுத்துருவோம் மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் இப்போ அந்த இடத்துல உடம்புல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் உட்காரும் போது அப்போ என்னதான் விஷால் வந்து சொல்ல வராரு, போவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா ஜாக்லின் பயந்துட்டாங்க, நேத்தே அழுதுட்டாங்க. ஓகேங்களா, சௌந்தர்யா வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுல பவித்ரா, விஷால் இவங்க 2 பேர் மட்டும் தான் ஓகே நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு.
பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அது அப்டேட் இல்லை, ரூமராக தான் வந்திருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் ஜாக்லின் வந்து ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வர முடியல, குளோரை வந்து லாக் பண்ணிட்டாங்க, ஜாக்லினை வெளியே துரத்தி விட்டாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. இது ரூமராக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அப்படி உண்மையா இருந்தால் அது கூட ஓகேன்னு தான் சொல்றேன். ஏன் தெரியுமா, ஜாக்லின் இவ்வளோ நாள் டஃப் ஃபைட் கொடுத்து ஒரு கண்டஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இருந்தாலுமே ஜாக்லின் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டு வெளியே போனாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்குங்க. ஏன்னா அது மறக்க மாட்டாங்க யாருமே. இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த ஃபினாலேல போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கடைசியில் ஒரு 3 பேர் இல்லை 2 பேர் தான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கும் போது அந்த சமயத்தில் நீங்கள் வெளியே போகிறது ஒன்று தான். இப்பயும் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி அது ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துட்டு வெளியே போகிறது ஒன்று தான். நேற்று கூட முத்துக்குமரன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் பாருங்க, எனக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு இது டாஸ்க் கொடுக்குறாரு, அந்த டாஸ்க்கை நான் ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது, நான் வந்து ட்ரை பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போடும், வெளியே போனால் போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் பார்த்தீங்கன்னா கட்ஸ். அது அஜித் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வருமே, அது என்னது, நோ கட்ஸ் நோ க்ளோரி அப்படின்ற மாதிரி. அதுதான் உண்மைங்க. உண்மையிலே அந்த கட்ஸ் இருக்கணும், ஒரு விஷயத்தை வந்து சேலஞ்ச் பண்ணணும். ஓகே கொடுக்குற நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம தோத்து போனால் பரவாயில்ல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்றது, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு நம்மளுக்கு பர்சன்டேஜ் கம்மி அப்படின்றவங்க ட்ரை பண்ணலாம். இதில் ரிஸ்க் யார், ஹியூஜ் ரிஸ்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் எடுத்து தான். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லலாம், கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வலை விரிக்கிற மாதிரி தான். எலி பொறி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொரியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எலியை வந்து கூப்பிடுற மாதிரி தான். இப்போதைக்கு இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க, ஒருத்தராக வாங்கன்னு. அதில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம், எப்படி சொல்லுது, எலி வந்து சாப்பிட்டதுக்கு வழியே இல்லை, வேற வழியில் பசி எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் போய் சாப்பிட்டா பரவாயில்ல, எனக்கு ஆல்ரெடி சாப்பிட்டே இருந்தாலும் போய் சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற அம்மா போய் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுது, ஒரு தப்பான விஷயமா போய் முடிஞ்சா அது வந்து ரொம்ப பேடாக போயிடும். அதனால தான் முத்துக்குமரன் போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க எல்லாருமே பப்ளிக் எல்லாருமே பயந்தது காரணம் என்னன்னா, இவன் எதுக்குடா போகிறான், இவனுக்கு வந்து இப்போ தேவையாயுது அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் மட்டும் இல்லை, வெளியில் இருந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் போகும்போது எல்லாருமே அவ்வளோ எப்படி சொல்றது, இவன் வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்குள்ள ஃபேட்மேன் ரவிலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் இந்த மாதிரி பண்றான், 50,000 ரூபாய் தானே நானே கொடுத்துருவேன் அப்படின்ற மைண்ட் செட்லாம் அவர் தான் உட்காந்துட்டு இருந்தாரு. எனிவேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயனோட அட்டெம்ப்ட் பக்காங்க. ஏன்னா 2 லட்ச ரூபா போய் எப்படி தூக்கிட்டு வந்துட்டான் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரயனோட அமௌண்ட் தான். ஏன்னா இந்த 50 லட்ச ரூபாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ எடுக்கிறோமோ அது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்படியே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்தை கரைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 லட்சம் கையில் போச்சுன்னா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு ஓகே. இப்போ முத்துக்குமரன் ஜெயிச்சாலும் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 10 லட்சம் கொடுத்தா கூட போதும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இருந்தாலுமே அந்த டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த 10 லட்சம் இல்லை 40 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா ஓப்பனா சொல்லலாம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் லைட்டா இது இருக்கும், ஏன்டா இப்படி பண்றானுங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா இந்த டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாக்ஸே பாத்தீங்கன்னா 18 லட்சம் 15 லட்சம் கிட்ட போயிடும். ஸோ அப்படின்னும் போது அவ்வளோ டாக்ஸ் பிடிச்சா அது ஆப்வியஸா பாத்தீங்கன்னா டாக்ஸ்ன்றது பிடிக்கதான் செய்வாங்க, அது எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி நீங்க குறைக்கும் போது அது என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலா ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு மேட்ரு, இப்போ ஜாக்லின் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்ற ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஜாக்லின் பண்றது கரெக்டான முடிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜாக்லின் இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க தான் 3வது பொசிஷன்ல இருக்காங்களே அதுவே அவங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜாக்லின் யோசிக்குது என்னன்னா, எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களே, ஸோ அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சதான் நேற்று ஃபுல்லாக அழுதுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது சில பேர்லாம் ட்ரையே பண்ணாமல் இருக்காங்க பயத்திலே இதுலேயே ஒன்று அவங்க வந்து ட்ரையே பண்ணாமல் இருக்காங்களே. ஸோ அப்படி இருக்கவங்க பட்சத்தில் ஜாக்லின் வந்து ட்ரை பண்ணி இன்கேஸ் அந்த ரூமர் படி அவங்க வெளியே போயிட்டு அந்த பொட்டியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வர முடியாமல் வெளியே போயிட்டாங்கன்னா அது பெட்டரான ஒரு பேராக இருக்கும். ஜாக்லின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சி நிற்கும் அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தில் நிலச்சி நிற்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த டாப்பில் அந்த எப்படி சொல்றது டாப் 3ல வந்துட்டு அதுலேருந்து வெளியே போனால் அந்த பேர் வந்து நிலச்சி நிற்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.